அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 3, அத்தியாயம் 17. சின்னக்கண்ணன். ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் பிரிந்திருந்த பிறகு சிவகாமியும் கமலியும் சந்தித்த போது அந்த இளம் பிராய தோழிகளுக்கு ஏற்பட்ட உள்ள கிளர்ச்சியை விவரிக்க முடியாது. ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டார்கள். ஒருவருடைய தலையை ஒருவர் தோளில் வைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டார்கள். விம்மி அழுதார்கள். திடீரென்று சிரித்தார்கள். ஒருவரையொருவர் வாழ்த்திக் கொண்டார்கள். உடனே வைது கொண்டார்கள். இருவரும் ஏக காலத்தில் பேச முயன்றார்கள். பிறகு இருவரும் சேர்ந்தாற்போல் மௌனமாயிருந்தார்கள். அந்த 1.5 வருஷத்துக்குள் இருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தன. அவற்றில் எதை முதலில் சொல்வது, எதை அப்புறம் சொல்வது என்று நிர்ணயிக்க முடியாமல் தவித்தார்கள். அந்த பிரச்சனையை அவர்களுக்காக சின்னக்கண்ணன் தீர்த்து வைத்தான். தொட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை தான் விழித்து கொண்டு விட்டதை ஒரு கூச்சல் மூலம் தெரியப்படுத்தியதும் கமலி ஓடிப்போய் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வந்தாள். சிவகாமி சின்னக்கண்ணனை கண்டதும் சிறிது நேரம் திகைத்து போய் பார்த்தது பார்த்தபடி நின்றாள். வெளிப்படையில் அவள் ஸ்தம்பித்து நின்றாளே தவிர அவளுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அப்போது துடித்தது. அவளுடைய இதய அந்தரங்கத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை அவளுக்கே தெரியாமல் மறைந்து கிடந்த ஏதோ ஓர் உணர்ச்சி பொங்கி வந்து மளமளவென்று பெருகி அவளையே முழுதும் மூழ்கடித்து விட்டது போல் இருந்தது. ஏனடி இவ்விதம் ஜடமாக நிற்கிறாய்? சின்னக்கண்ணன் உன்னை என்ன செய்தான்? இவன் பேரில் உனக்கு என்ன கோபம் என்று கமலி கேட்டதும் சிவகாமி இந்த பூவுலகத்திற்கு வந்தாள். கமலி, இவன் யாரடி? எங்கிருந்து வந்தான்? எப்போது வந்தான்? என்னிடம் வருவானா என்று சிவகாமி குழறி குழறி பேசிக்கொண்டே 2 கைகளையும் நீட்ட குழந்தையும் சிவகாமியின் முகத்தை தன் அகன்ற கண்கள் இன்னும் அகலமாக விரியும்படி பார்த்து கொண்டே அவளிடம் போவதற்காக கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டு பிரயத்னப்பட்டது. உன்னிடம் வருவானா என்றா கேட்கிறாய்? அதற்குள் என்னவோ மாயப்பொடி போட்டு விட்டாயே கள்ளி. மாமல்லருக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மிச்சமில்லாமல் போகுமா என்று சொல்லி சிரித்துக்கொண்டே கமலி குழந்தையை சிவகாமியிடம் கொடுத்தாள். மாமல்லரை பற்றி குறிப்பிட்டது சிவகாமிக்கு குதூகலத்தையும் நாணத்தையும் ஒருங்கே அளித்தது. அவள் குழந்தையை கையில் வாங்கி மூக்கும் விழியும் கண்ணமும் கதுப்புமாயிருந்த அதன் முகத்தை பார்த்து கொண்டே, ஆமாண்டி, ஆமா, நீ கண்ணனுக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மீத்து கொடுத்ததைத்தானே நான் மாமல்லருக்கு போட்டேன். பார், அப்படியே அப்பாவின் முகத்தை உரித்து வைத்தது போல் இருக்கிறது. கமலி, இவன் அப்பா எங்கே என்று கேட்க கமலி, இது என்ன கேள்வி? மாமல்லர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் இவன் அப்பா இருப்பார் என்றாள். ஓஹோ, அப்படியானால் அண்ணனும் இன்று அரண்மனையில்தான் இருந்தாரா? சபையில் என்னுடைய நாட்டியத்தை பார்த்திருப்பார் அல்லவா? நீ ஏனடி வரவில்லை என்று சிவகாமி கேட்டதும் கமலி, என்ன தங்கச்சி உளறுகிறாய்? உன் அண்ணனாவது நாட்டியம் பார்க்கவாவது உனக்கு தெரியாதா என்ன? மாமல்லர் தான் தெற்கே பாண்டியனோடு சண்டை போடுவதற்கு போயிருக்கிறாரே என்றாள். இதை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் தன் மடியில் இருந்த குழந்தையை கூட மறந்துவிட்டு எழுந்தாள். குழந்தை தரையில் பொத்தென்று விழுந்து வீரென்று கத்திற்று. கமலி அலறும் குரலில், அடி பாவி, ஏனடி குழந்தையை கீழே போட்டாய்? நீ நாசமற்று போக, உன்னை புலிகேசி கொண்டு போக என்றெல்லாம் திட்டிக்கொண்டே சின்னக்கண்ணனை எடுத்து மார்போடு அணைத்து இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டே, வேண்டாமடா கண்ணே, வேண்டாமடா என்று சமாதானப்படுத்தினாள். குழந்தை மீண்டும் மீண்டும் வீறிட்டு அழுத வண்ணம் இருக்கவே கமலி கோபம் கொண்டு, அடே, வாயை மூடுகிறாயா அல்லது புலிகேசியை வந்து உன்னை பிடித்து கொண்டு போகச் சொல்லட்டுமா என்றாள். குழந்தை அதிகமாக அழுதால் இந்த மாதிரி புலிகேசியின் பெயரை சொல்லி பயமுறுத்துவது வழக்கமாயிருந்தது. அதனால்தான் சிவகாமியையும் மேற்கண்டவாறு சபித்தாள். குழந்தை ஒருவாறு அழுகையை நிறுத்தியதும் அதை கீழே விட்டுவிட்டு கமலி சிவகாமியை பார்த்தாள். அவளுடைய திகைப்பை கவனித்துவிட்டு, தங்கச்சி, மாமல்லர் பாண்டியனோடு யுத்தம் செய்ய போயிருப்பது உனக்கு தெரியாதா என்ன என்று கேட்டாள். தெரியாதக்கா என்று சிவகாமி உணர்ச்சி பொருந்திய கம்மிய குரலில் கூறினாள். தான் சபையில் நடனமாடிய போது மாமல்லர் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பார் என்று எண்ணியதை நினைத்து ஏமாற்றமடைந்தாள். ஆம், கமலி சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். மாமல்லர் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அந்த காட்டுப்பூனையின் முன்னால் தன்னை ஆட்டமாட சொல்லி பார்த்து கொண்டிருப்பாரா? மாமல்லர் இல்லாத சமயத்தில் புலிகேசியின் முன்னால் தான் ஆடியதை நினைத்தபோது சிவகாமிக்கு இப்போது அசாத்திய வெட்கமாயிருந்தது. மகேந்திர பல்லவர் மீது கோபமாக வந்தது. மாமல்லர் இல்லாத போது அவர் இல்லை என்கிற தைரியத்தினாலேயே சக்கரவர்த்தி தன்னை புலிகேசியின் முன்னால் ஆடச் சொல்லி அவமானப்படுத்தியிருக்கிறார். இத்தகைய குழப்பமான எண்ணங்கள் சிவகாமியின் உள்ளமாகிற ஆகாசத்தில் குமுறி எழுந்தன. திடீரென்று மின்னலை போல் ஓர் எண்ணம் தோன்றி குழப்பமாகிற கரிய இருளை போக்கியது. அந்த மின்னல் ஒளியிலே அவள் கண்டு தெரிந்து கொண்ட விஷயம்
தன்னை கெடுப்பதற்கு மகேந்திர பல்லவர் செய்த சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்பதுதான். அதாவது மாமல்லர் தெற்கே போகும்போது தன்னை மண்டபப்பட்டில் சந்திக்காதிருக்கும் பொருட்டே தன்னை இங்கே சக்கரவர்த்தி வரவழைத்திருக்கிறார் என்று அவள் முடிவு செய்தாள். சிவகாமியின் முகத்தோற்றத்தையும் அவளுடைய கண்களில் ஜொலித்த கோபக் கனலையும் கவனித்த கமலி சிறிது நேரம் தானும் வாயடைத்து போய் நின்றாள். அப்புறம் சமாளித்துக் கொண்டு, தங்கச்சி, இது என்ன கோபம்? ஒன்றும் மூழ்கி போய்விடவில்லையே. மாமல்லருக்கு யுத்தம் புதிதா? பாண்டியனை முறியடித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பி வரப்போகிறார். அதுவரையில் போதும் போதும். வாதாபி புலிகேசியை ஜெயித்து வாகை மாலை சூடியாகிவிட்டது. பாண்டியனை ஜெயிப்பதுதான் மிச்சம். ஓடியக்கா போ. இந்த பல்லவ குலத்தாரை போல் மானம் கெட்டவர்களை நான் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை என்றாள் சிவகாமி. கமலிக்கு தூக்கி வாரி போட்டது. இது என்ன, இவள் இப்படி பேசுகிறாள்? சூரியனிடம் காதல் கொள்ள துணிந்த பனித்துளிக்கு ஒப்பிட்டு தன்னைத்தானே எத்தனையோ தடவை நொந்து கொண்ட சிவகாமிதானா இவள்? குமார பல்லவரின் ஒரு கடைக்கண் நோக்குக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமாயிருந்த சிவகாமிதானா இவள்? இப்படி கமலி எண்ணி வியந்து கொண்டிருக்கும் போதே சிவகாமியினுடைய முகபாவம் மாறியது. கமலியின் கழுத்தை கட்டிக்கொண்டு, அக்கா, ஏதோ பிதற்றுகிறேன், மன்னித்து விடு. எல்லாம் விவரமாக சொல்லு. மாமல்லர் எப்போது யுத்தத்துக்கு போனார்? வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வருவதற்கு முன்னாலா, அப்புறமா? அவருடன் அண்ணனைத் தவிர இன்னும் யார் யார் போயிருக்கிறார்கள்? எல்லாம் விவரமாக சொல்லு. போகும்போது அண்ணன் உன்னிடம் என்ன சொல்லிவிட்டு போனார்? என்னை இங்கே சக்கரவர்த்தி நாட்டியமாட வரவழைக்கப் போவது அவர்களுக்கு தெரியுமா? சொல்லு அக்கா. ஏன் மௌனமாயிருக்கிறாய்? என் பேரில் உனக்கு கோபமா என்று கேள்விகளை மேலும் மேலும் அடுக்கிக் கொண்டே போனாள். அதன் பேரில் கமலியும் தனக்கு தெரிந்த வரையில் கூறினாள். சிவகாமி நாட்டியமாடுவதற்காக வரப்போகும் செய்தி யுத்தத்துக்கு போனவர்களுக்கு தெரிந்திருக்கவே நியாயமில்லை என்றும் தனக்கே இன்றுதான் தெரியும் என்றும் சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிவகாமி, அக்கா, நீ ஒன்றும் தப்பாக நினைத்து கொள்ளாதே. உன்னை நான் பார்த்து எத்தனையோ நாளாயிற்று. உன்னோடு பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. உன் குழந்தை இந்த கண்மணியோடு எத்தனை யுகம் கொஞ்சினாலும் எனக்கு ஆசை தீராது. ஆனாலும் இப்போது இங்கே இருப்பதற்கில்லை. மண்டபப்பட்டுக்கு உடனே புறப்பட்டு போக வேண்டும். அப்பாவிடம் இதோ சொல்லப் போகிறேன் என்றாள். அத்தியாயம் 18. புலிகேசிக்கு தெரியுமா? மறுநாள் மாலை கண்ணபிரானுடைய வீட்டுக்கூடத்தில் ஆயனர், சிவகாமி, கமலி, கமலியின் மாமனார் ஆகியோர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். புலிகேசியும் மகேந்திர பல்லவரும் நகர்வலம் வந்தது பற்றியும், அவர்கள் வடக்கு கோட்டை வாசலில் ஒருவரிடம் ஒருவர் விடைபெற்றுக் கொண்ட காட்சியை பற்றியும், புலிகேசி அக்கோட்டை வாசல் வழியாக வெளியேறியது பற்றியும் யோகி அஸ்வபாலர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். புலிகேசி காஞ்சிக்கு விஜயம் செய்த நாளிலிருந்து அந்த யோகி தமது யோக சாதனத்தை அடியோடு மறந்து நகரில் நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். மேற்படி பேச்சுக்கு இடையிடையே அங்கே தவழ்ந்து வட்டமிட்டு கொண்டிருந்த சின்ன கண்ணன் அவர்களுடைய கவனத்தை கவர முயற்சி செய்தான். கமலியும் அவனுடைய நோக்கத்துக்கு துணை செய்கிறவளாய் பேச்சை மறித்து சின்ன கண்ணனுடைய பிரதாபங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போதெல்லாம் அஸ்வபாலர் அவளை, ஐயோ பைத்தியமே, இப்படியும் ஒரு அசடு உண்டா என்று சொல்லும் தோரணையில் பார்த்துவிட்டு மேலே தமது வரலாற்றை தொடர்ந்தார். எல்லாம் முடிந்ததும் சிவகாமி, மாமா, வாதாபி சக்கரவர்த்தி தான் போய் தொலைந்து விட்டாரே. கோட்டை கதவுகளை இனிமேல் திறந்து விடுவார்கள் அல்லவா என்று கேட்டாள். எல்லாம் நாளை மறுநாள் தெரிந்து விடுமம்மா. எனக்கென்னவோ அவ்வளவு நம்பிக்கை ஏற்படவில்லை. அந்த வாதாபி சளுக்கனுடைய முகத்தில் 10 நாளாக இருந்த முகமலர்ச்சியை இன்றைக்கு காணோம். பல்லவரிடம் விடைபெற்று வெளியே போகும் சமயத்தில் முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டிருந்தான். அந்த ராட்சசன் என்ன செய்கிறானோ என்னவோ. அப்படி என்ன செய்து விடுவான் என்று சிவகாமி கேட்டாள். மறுபடியும் அவன் கோட்டையை முற்றுகை போடத் தொடங்கலாம், அல்லது கோட்டையை தாக்கி பிடிக்க முயலலாம். அப்படியெல்லாம் செய்வார்களா என்ன? இத்தனை நாள் இவ்வளவு சிநேகம் கொண்டாடிவிட்டு என்று சிவகாமி வியப்புடன் கேட்டாள். தங்கச்சி, இது என்ன, நீ கூட இப்படி கேட்கிறாயே? ராஜகுலத்தினருக்கு விவஸ்தை ஏது? இன்றைக்கு சிநேகிதர்களா இருப்பார்கள், நாளைக்கு குத்திக் கொள்வார்கள். இன்றைக்கு பெண் கொடுத்து சம்மந்தியாவார்கள், நாளைக்கு போர்க்களத்தில் சண்டை போடுவார்கள் என்றாள் கமலி. ஆயனர் அஸ்வபாலரை பார்த்து, வாதாபி அரசருக்கு என்ன கோபமாம், ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். சளுக்கனும் பாண்டியனும் சிநேகிதர்களாம். கொள்ளிடக்கரையில் 2 பேரும் ரொம்ப உறவு கொண்டாடினார்களாம். சளுக்கன் இங்கே வந்திருக்கும் போது மாமல்லர் பாண்டியன் மீது படையெடுத்துச் சென்றதில் இவனுக்கு கோபம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமா என்று அஸ்வபாலர் நிறுத்தினார். என்ன, சொல்லுங்களேன் என்றார் ஆயனர். சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டு மயங்கிப் போய் வாதாபி அரசர் சிவகாமியை தன்னுடன் அனுப்பும்படி கேட்டாராம். பல்லவேந்திரர் மறுத்துவிட்டாராம். அதனால்தான் புலிகேசிக்கு கோபமாம் என்றார் அஸ்வபாலர். அவன் நாசமாய் போக, அவன் தலையிலே இடி விழ என்றாள் கமலி அழுத்தம் திருத்தமாக. அப்போது,
ஆஹா, இவ்வளவு திவ்யமான ஆசிர்வாதம் யார் வாயிலிருந்து வருகிறது என்று ஒரு குரல் கேட்டதும் அனைவரும் திடுக்கிட்டு எழுந்து நின்று குரல் வந்த பக்கத்தை பார்த்தார்கள். அந்த கம்பீரமான குரல் சின்ன கண்ணனுடைய கவனத்தை கூட கவர்ந்து விட்டதாக தோன்றியது. அவனும் உட்கார்ந்தபடியே ஆவலுடன் குரல் வந்த திசையை நோக்கினான். வீட்டின் பின்வாசல் வழியாக உள்ளே வந்தவர் வேறு யாரும் இல்லை, மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திதான். அஸ்வபாலரே, நீர் சொல்லிக் கொண்டிருந்த வதந்தி என் காதிலும் விழுந்தது. ஆனால் அது உண்மையல்ல. வாதாபி சக்கரவர்த்தி சிவகாமியை தம்முடன் அனுப்பும்படி என்னை கேட்கவில்லை. பின்னை என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பெண்ணுக்கு என்னவோ இவ்வளவு பிரமாத மரியாதை செய்கிறீரே, என்னுடன் வாதாபிக்கு அனுப்பினால் சாட்டையினால் அடித்து நாட்டியமாடச் சொல்வேன் என்றார். அவ்வளவு ரசிக சிகாமணி அந்த மூர்க்க புலிகேசி என்றார் சக்கரவர்த்தி. அப்போது அவருடைய கண்களில் உண்மையான கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அறிகுறி காணப்பட்டது. அப்போது சிவகாமி ஓர் அடி முன்வந்து சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து, பிரபு, அப்பேற்பட்ட பரம ரசிகரின் முன்னிலையிலே என்னை நாட்டியமாடச் சொன்னீர்களே, அது தர்மமா என்று கம்பீரமாக கேட்டாள். அது தவறுதான் குழந்தாய். புலிகேசியின் முன்னால் உன்னை நான் ஆடி இருக்கச் சொல்லக்கூடாதுதான். ஆனால் நான் கண்டேனா, அஜந்தாவின் அற்புத வர்ண சித்திரங்கள் எவனுடைய ராஜ்யத்தில் உள்ளனவோ அவன் இப்பேற்பட்ட ரசிகத்தன்மையற்ற மூர்க்கனாயிருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. ஆயனரே, ஒரு செய்தி கேட்டீரா? காஞ்சி கோட்டைக்கு வெளியே இத்தனை மாதம் சடுக்க சக்கரவர்த்தி தண்டு இறங்கியிருந்தார் அல்லவா? ஒரு தடவையாவது மாமல்லபுரத்துக்கு போய் அவர் பார்க்கவில்லையாம். நான் கேட்டதற்கு, உயிருள்ள மனிதர்கள் இருக்கும்போது வெறும் கல்பதுமைகளை யார் பார்த்து கொண்டிருப்பது என்று விடை சொன்னார். இது மட்டுமா, அஜந்தாவிலே அப்படி என்ன பிரமாதமாயிருக்கிறது? சுவரில் எழுதிய வெறும் சித்திரங்கள்தான் என்றார். இப்பேற்பட்ட மனுஷரிடம்தான் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வரும் பொருட்டு நாகநந்தியின் ஓலையுடன் பரஞ்சோதியை நீர் அனுப்பி வைத்தீர். உமக்கு அது ஞாபகம் இருக்கிறதா என்று மகேந்திர பல்லவர் ஆயனரை நோக்கி கேட்டார். ஆயனருக்கு அப்போது உண்டான அளவு கடந்த ஆச்சரியத்தை அவருடைய முகக்குறி காட்டியது. பல்லவேந்திரா, உண்மையாகவா? வாதாபி சக்கரவர்த்திக்கா நாகநந்தி ஓலை கொடுத்து அனுப்பினார்? இது தங்களுக்கு எப்படி என்று தயங்கினார். எப்படி தெரிந்தது என்றுதானே கேட்கிறீர்? ஓலையை நானே படித்து பார்த்தேன். ஆனால் நாகநந்தி ரசிகர், இந்த மூர்க்க புலிகேசியை போன்றவர் அல்லர். அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? சைன்யத்துடன் சீக்கிரம் வந்து பல்லவ ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ கைப்பற்றிக்கொள், சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்து விடு என்று எழுதியிருந்தார். எப்படி இருக்கிறது விஷயம்? ஆயனரே, உம்முடைய அத்தியந்த சிநேகிதர் நாகநந்தியினால் இந்த பல்லவ ராஜ்யத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வருவதற்கு இருந்தது தெரியுமா என்றார் சக்கரவர்த்தி. ஆனால் ஆயனரோ சக்கரவர்த்தி கடைசியாக கூறிய வார்த்தைகளை கவனித்தவராக காணப்படவில்லை. வேறு ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். ஆஹா, புத்தபிக்ஷு கொடுத்த ஓலை வாதாபி சக்கரவர்த்திக்கா? அப்படியானால் அஜந்தா வர்ண ரகசியம் புலிகேசி மகாராஜாவுக்கு தெரியுமா என்று தமக்குத்தாமே மெதுவான குரலில் சொல்லிக் கொண்டார். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.